நீங்க முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கழிச்சு முதுகு வலி வந்துச்சுனாக்க நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஹோப் இருக்கு, நம்ம இடுப்பு வலி முதுகு வலிலாம் நல்லபடியாக குறைஞ்சிரும் தான் ஹோப் இருக்கும். ஆனால் சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அது இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் போகும். ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரலைனாக்கா இதை ஃபெயில்ட் பேக் ஸ்பைன் சர்ஜரி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது யார் யாருக்கெல்லாம் வரும், என்னென்ன காரணத்தினால வரும், இது வந்தால் என்ன பண்ணணும், இது வந்துச்சு அப்புறமா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்ற பயம், இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு விடத்தை சொல்கிறேன். முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி வலி வந்துச்சுன்னா அது ஃபெயில் பேக் சிண்ட்ரோம். இதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டான ஒரு டயக்னோசிஸ் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது தான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல பிரச்சனை இருக்கும். அதை நம்ம தோராயமாக, அதாவது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ரே வச்சோ நம்ம ரொட்டீனாக நம்ம பார்த்து அதை அதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா பேஷண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் பண்ணும்போது அந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி போகும்போது ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் வரலாம். இன்னொன்று இன்ஃபெக்ஷன் வந்தால் ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் வரலாம். இன்னொன்று ஸ்பைன் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறமா ஸ்பைன் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தால் வரலாம். எல்லாத்தோடுமே பொதுவான காரணம் பார்த்தோம்னா ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணி அடிஷன்ஸ்னு சொல்லுவோம், ஒட்டுறது உள்ளுக்குள்ளே கூடு கட்டுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே தழும்பா மாதிரி நரம்பு போயிட்டு அமுத்திட்டு இருக்கும். அதுதான் மோஸ்ட் காமன் காசு. அப்புறமா நரம்பு இன்ஜுரி, ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரியாமல் நரம்பு ஹோல்ஸ் போட்டுறது, இது மாதிரி எல்லாம் ஃபெயில்டு பேக் சிண்ட்ரோமுக்கான பொதுவான காரணங்கள். அப்போ ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க டாக்டர் தான் காரணமா? கட்டாயம் கிடையாதுங்க. பல நேரத்தில் நம்ம உடம்பு வாகு கூட ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் வரதுக்கான காரணங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டி நரம்போட ஜவ்வோட ஒட்டுறது, இதெல்லாம் ஃபெயில் பேக் சிண்ட்ரோமுக்கு டாக்டர் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். மொத்தத்தில் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வலி வருதுனாக்க அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், லெவல் கரெக்டானு பார்த்துக்கலாம். அடுத்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம், ஓடி, அதுக்கப்புறமா சிடி ஸ்கேனு, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, இதெல்லாம் போய் பார்க்கலாம். அது இல்லாமல் கிளினிக்கலாக பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குன்றதையும் வச்சு நம்ம ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்க, இந்த ஃபெயில் பேக் சிண்ட்ரோம் வந்துடுச்சு, இதுக்கு நம்ம என்னதான் தீர்வுன்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ப்ராப்பராக பெயின் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டா போதும், பிசியோதெரப்பி பண்ணால் போதும். சில நேரத்தில் பிசியோதெரப்பியே உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அதுக்கப்புறமா முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் போடுறது, இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி ஸ்பைன் சர்ஜரி, அந்த டெக்னிக் மூலமாக ஒட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்காகட்டும் இல்லை நரம்பில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்தாலும் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே ஈஸியாக தீர்வு கொடுக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோமுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபெயில் பேக் சர்ஜரி சிண்ட்ரோம்னாக்கா பெருசாக திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க, எலும்பு டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ராடு போட்டு கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி ஸ்பைன் சர்ஜரி மூலமாக நம்ம நல்ல தீர்வு கொடுக்கலாங்க. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு திருப்பும் வலி வந்துச்சுனாக்கா அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் தைரியமாக நீங்கள் டாக்டர் சொல்கிற பேச்சாகட்டும் இல்லை நீங்களே சொந்தமாக உங்களோட மன திடத்தினாலையுமே இதை நீங்கள் ஈஸியாக விளையாடலாங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறமா, முதுகுத்தண்டு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய வலி ஃபெயில் பேக் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்துச்சுனாக்கா அது ஈஸியாக விளையாடுறதுக்கான முறைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி பல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய தகவல் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.